நிறைய பெற்றோர்கள் யோசிக்கிற ஒரு விஷயம். என்னுடைய குழந்தை நல்லா படிக்கிறாமா, ஆனால் அவளுக்கு ஞாபக சக்தி இருக்க மாட்டேங்கிறது, எக்ஸாமுக்கு போனால் எல்லாத்தையுமே மறந்துடுறா அப்படின்னு ஒரு அம்மா கவலைப்பட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ஞாபக சக்தி வரத்துக்காக அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசு பார்த்தீங்கன்னா நிறைய சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுளை அடையறதுக்காக ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொல்லும்போது நம்ம மனசு சாந்தமாயி கடவுள்கிட்ட நம்ம நெருங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி வரத்துக்கான ஒரு ஸ்லோகம். நிறைய பேர் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம், சிவில் சர்வீசஸ் பொதுவாக சொல்லலாம், இந்த பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஞாபக சக்தி வரத்துக்காகவும் மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் இந்த ஸ்லோகம் என்னன்னா, தேஹோ வினஷ்யதி சதா பரிணாமசீலா चित्तं च किद्यति सदा विषयानुरागी बुद्धिः सदा हि रमते विषयेषु नान्तं तस्मात् त्वमद्या शरणं मम सायिनाथा. இந்த ஸ்லோகம் ப்ரனன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த யூடியூப் நம்ம சேனலுக்கு போய் என் கூடயே ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வாங்க. அப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியறது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வந்திருக்கும், அதை ஒன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா எழுதி வச்சுண்டு நம்பிக்கையோட தினம் உங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். நிறைய பெற்றோர்கள் யோசிப்போம், அடுத்தது இது சொன்னோடனே கண்டிப்பாக யோசிப்பீங்க, என் குழந்தை சொல்ல முடியல அப்படின்னா நாங்கள் சொல்லலாமா அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம சாப்பிட்டாதானே நம்ம வயிறு ரொம்பும். அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, அவங்கள சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அவங்களுக்காக சொல்லலாம், ஆனால் அதோட எஃபெக்ட் பாதி தான் அவங்கள போய் சேரும். அதனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்லுங்கள். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி பாபா கிட்ட ஐக்கியமாகறதுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய கருவியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது தொடர்ந்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கஷ்டம் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. அதற்கான ஸ்லோகத்தை எடுத்து நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.